10-11 மணிக்கே வெயில் சுட்டு அடிக்கி. நடு உச்சி வெயிலுக்கு வெளியே போனா வழங்கவா செய்யும். நல்லா சாப்பிட்டாச்சு. மாமியார் செஞ்ச மீன் குழம்புல நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு. என்ன ஒரு தூக்கம் தூங்கி எந்திக்க வேண்டியதுதான் பாக்கி. தூங்கி எந்திரிச்சிட்டு சாயங்காலமா தான் லட்சுமி அக்கா வீட்டுக்கோ சரசு வீட்டுக்கோ இல்லை பெரிய பொண்ணு வீட்டுக்கோ போகணும். அது வரைக்கும் நல்ல ஒரு தூக்கம் தூங்கி எந்திக்கணும். மதிய நேரத்துல தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னைக்கு தூங்கிட வேண்டியதுதான். என்னது இது நெஞ்சு ஒரு மாதிரி அடைக்குது. கிளவி சோத்துல விஷத்தை கிசத்தை வச்சிருச்சா? கவ்வுது ஒருபடியா. திங்கும் போதே கிளவி ஒருபடியா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, விஷத்தை வச்சுட்டா போல இருக்க பொம்பளை. ஐயையோ, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தானே இருக்கா. கண்ணு மணி முட்டேன்னு பெத்து வச்சிருக்கேன். பள்ளிக்கூடம் போயிருக்க. வர்றதுக்குள்ள நான் இருப்பனா இல்லையான்னு தெரியலையே. ஐயையோ, நெஞ்சு அடைக்குதே, ஆட்டடக்கு. இந்த வீட்டுல நமக்கு ஒரு ஜம்பு தண்ணி மோந்து தர கூட இந்த வீட்டுல ஒருத்தர் தரம்டாவுல நமக்கு ஆள் இல்லையே. என் வேற பள்ளிக்கூடம் பெட்டால இருந்தாலாவது மோந்து தருவா. ஐயோ ஐயோ, நெஞ்சு வலிக்கு நெஞ்சு வலிக்கு. ஐயோ, யாராவது வாங்களே, வந்து என்னைய காப்பாத்துங்க. ஆனா நான் எங்க இருக்கேன்? ஐயோ, நான் இன்னும் சொர்க்கத்துக்கு போகலையா? இங்கதான் இருக்கேனா? அட பாவமே, இப்படி அநியாயமா செத்துட்டேனே. ஐயோ, ஆவக்கூடிய வயசா எனக்கு. ஏன் பேபிமா எந்திரி. ஐயோ, செத்தம் எவ்வளவு அழகா தூங்கிக்கிட்டு இருக்கா பாரு இந்த உமா. பேபிமா, நீ செத்தனா உனக்காக ஒரு நாய் ஃபீல் பண்ணாது. நான் மட்டும்தான் இப்படி கடந்து கதறணும். என் புருஷன் நல்லா ஜாலியா 2வது கல்யாணம் பண்ணிட்டு ஜம்முன்னு செட்டில் ஆயிருவான். மறுபடியும் ஒரு 100 பவுன் நகையை வாங்கிட்டு. அதுக்கெல்லாம் வழி வச்சிடறா பேபிமா. ஏன் இப்படி அநியாயமா செத்து போன? எனக்கு தெரிஞ்சு உன் மாமியார் தான் உனக்கு விஷத்தை வச்சிருச்சுன்னு நினைக்கேன். தயவு செய்து எந்திரிச்சிரு. இந்த குடும்பத்துல அவ்வளவு உனக்கு விஷமா இருக்குவ. பொழைச்சிக்க பொழைச்சிக்க, எந்திரி எந்திரி. ஐயோ, செத்துட்டு நானே கடந்து எப்படி புலம்புறேன் பாரு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? எனக்கு கையும் உடல காலும் உடலையே. இப்படி அநியாயமா செத்து போயிட்டேனே. இனிமே என் புடவை நகை எல்லாத்தையும் யார் யூஸ் பண்ணுவான்னு தெரியலையே. இப்படி அநியாயமா நான் இன்னைக்கு செத்து போவேன்னு தெரிஞ்சிருந்தேன்னா என் புருஷங்கிட்ட நேத்து ராத்திரியே பொரோட்டா பிரியாணி நீ எல்லாம் கேட்டிருந்திருப்பேனே. ஒண்ணுமே கேட்காம வெயி திங்காம செத்துட்டேன்னா இப்படி நிராசையா செத்தேன்னா என் ஆவி இங்கதானே சுத்திக்கிட்டு தெரியும். ஐயோ யம தர்மராஜா, தயவு செய்து என் உயிரை திருப்பி கொடுத்துருங்க. என் புருஷங்கிட்ட ஆசை தீரனா பிரியாணி பொரோட்டா அப்புறம் என்னது ஃபிஷ் ஃபிங்கர் அப்புறம் தந்தூரி சிக்கன் எல்லாம் வாங்கி தின்னுட்டு நான் மறுபடியும் திருப்தியா வந்து சேர்றேன். தயவு செய்து என்னைய விட்டுருங்கோ. இப்படி அநியாயமா ஆட்டடக்குல செத்து போயிட்டால இந்த உமா. ஐயோ, நான் இப்ப என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? இந்த பிரியாணி எடுப்பாளுக்கு வீட்டுக்கு வந்தா திங்கணும், எந்தாலையும் ஒளியணும், எந்தாலையும் பெயிருவா. இவனுக்கு ஒரு கேடு காலம் வர மாட்டேங்குது. ஐயோ, என் மாமியார் வருது. எப்படி யானை அது என்னைய பொழைக்க வச்சிரும். என்ன இவா இன்னைக்கு இங்கேயே படுத்துட்டாளாக்கும்? உள்ள ஏசியை போட்டுட்டு மல்லாந்துல கிடப்பா. அன்னைக்கு இங்க கிடக்கால. இது இதுல கிடந்தா எப்படி நம்ம டிவியை போட்டு பார்க்க? நான் கொஞ்சம் அந்த சிறகடிக்க ஆசையா பார்ப்பேன். சிறகடிக்க முடியாமல கிடக்கேன் நான் அந்த வீட்டுல. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் பாரு, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பெரிய கல்ல கொடுத்து தலையில போட்டு ஒரு நாள் சுவாலியை பிடிக்கிறா இல்லையான்னு அத்திரமா வருது. என்னது, நான் தான் செத்து போயிட்டேன். செத்ததுக்கு அப்புறம் இதுக்கு இவன் கள்ளத்துக்கு போடணும். இந்த கிழவிக்கு கொழுப்பை பத்தியே நம்ம மேல அவ்வளவு குளவில தான் தெரியுது. இதுதான் ஒருவேளை விஷத்தை வச்சிருக்குமா? அப்போ நமக்கு விஷத்தை வச்சிருந்தா நான் உரதள்ளி தானே சாவணும். ஆட்டடக்குலாம் வந்துச்சு. எப்படி ஆட்டடக்கு வந்துச்சுன்னு தெரியலையே நமக்கு. ஏ கிளவியா, என் மாமியார கொஞ்சம் எட்டி பாரு. போயிட்டா அந்த பொம்பளை நம்மள யாருமே காப்பாத்த வர மாட்டாங்களோ. கடவுளே, இதையே காப்பாத்து. ரேஷன் கடைக்கு போனோம். இந்த காடை எங்க வச்சானு எவ்வளவுதானே பீரோட வையின்னு சொல்லி கொடுத்தேன். எங்க வச்சானு தெரியலையே. எழுப்பி பாப்போம். தூங்கி அவர் மட்ட மல்லாக்க கடந்துக்கிட்டு மத்தியான நேரத்துல மத்தி மீன் குழம்ப சட்டி நிறைய எடுத்து மடக்கு 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 மடக்குன்னு குடிச்சிருக்காரு. உட்கார்ந்து சோறுதுங்கன்னு ஒரு தட்டி சோறுக்கு ஒரு சட்டி குழம்பு குடிக்க பொம்பளையா இவன். இப்ப நான் கூட கொஞ்சம் புளிய கரைச்சி ஊற்றி மசாலா துளாடி போட்டு மறுபடியும் என் மோனுக்கு கூட கொஞ்சம் காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பியாதி எடுப்பாளால என் மோனுக்கு நல்ல சோறு குழம்பு எனக்கு கொடுக்க முடிய மாட்டேங்குது. இனிமே இவளுக்கு சோறு கறியெல்லாம் ஆக்கி வச்சுட்டு கறியை எடுத்து என் மோனுக்கு தனியா வச்சிடணும். இவளுக்கு புளி தனியா கரைச்சி ஊற்றி இதான் குழம்பு தின்னு வைக்கணும். அப்பதான் இவன் சரிப்பட்டு வருவா. என் மாமியார தெரியாம பண்ணிட்ட மாமியார, தயவு செய்து காப்பாத்தோம். ஆட்டடக்கு வந்து செத்து போயிட்டேன். கொஞ்சம் நெஞ்சில கொஞ்சம் ஏறி டக்குனு மிதிக்கா செய்யுங்க. மறுபடியும் என் உயிர் உள்ள வந்துருதான்னு பாப்போம். எம்மா மரமோல எம்மா, என்னம்மா தூக்க வேண்டியிருக்கு? எந்திரி. சீரியலும் பார்க்க விடமுண்டா, இவனும் பார்க்காண்டா, நம்மளையும் பார்க்கடாண்டா. எம்மா எந்திரி. உனக்கு வந்த வாழ்வு மாதிரி யாருக்கும் வராது. கொடுத்து வச்ச மராசி. நான் என்னத்தை கொடுத்து வச்சேன்? ஆமா ஆமா, இப்ப என்கிட்ட இருக்க நகை பணம் எல்லாம் உங்களுக்கு தானே. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் எந்திக்கண்டங்க செத்தவ கணங்க அந்தால கிடக்கா. மூக்குல என்ன காத்துக்கு துணிங்கணுமே. ஐயோ, செத்து விட்டல. ஆமா மாமியாரே, செத்து போட்டேன். ஐயோ கடவுளே, இதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? அட பரவாயில்லையே, என் மாமியார் நான் செத்துட்டேன்னு சாக்குலாம் ஆகுதே.
இது கனவா நனவா? என் கையை கிள்ளி பாப்போம். வலிக்குது. அப்ப இது நெஜந்தா? நெசத்திலே செத்து விட்டாளா? இப்படி ஒரு இந்த அதிர்ச்சி இப்படி கடவுள் எனக்கு இப்படி உடனே கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கலையே. ஐயோ, நான் இப்ப எங்க போவேன், யார்கிட்ட சொல்லுவேன்? எனக்கு கையும் உடல காலும் உடலையே. ஒரே இன்ப அதிர்ச்சியாவுல இருக்கு. அக்கம் பக்கம் யாரும் இல்லையே. யாரும் இல்ல. மகராசி செத்து கொடுத்தா சீதக்காவிங்கிற மாதிரி உங்ககிட்ட நகை நட்டு பணம் நகைன்னு எல்லாம் நமக்கு தான் இனிமே. ஏ கிளடி, என்ன சந்தோஷம்! அது மூஞ்சி பூரா பல்ல வேற கிளவிக்கு. வாழ வேண்டிய வயசுல நான் இப்படி செத்து போனமா கிடக்கேன். கிளவிக்கு பல்லு 32 பல்லு இடிச்சிட்டு பாக்கா வேற பொம்பளையாமா இவெல்லாம். யாரும் ஆறாவளான்னு பார்த்துட்டு வருவோம். அவ பீரோ நிறைய நல்ல நல்ல புடவை எல்லாம் என் பையனை ஏமாத்தி மிரட்டி மிரட்டி வாங்கி வச்ச நகை அந்த புடவை எல்லாம் இனிமே நமக்கு நம்ம கோவலுக்கும் தான். கதவை சாத்திட்டு வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்லுவோம். அட கடவுளே, நம்ம நினைச்ச மாதிரி எப்ப சாவானுதான் இருந்திருக்குது பொம்பளை. இதுக்காண்டியே நான் திரும்ப உயிரோட வரணும். யமதர்மராஜா, தயவு செய்து என்னை திருப்பி என் உடம்புக்குள்ளே அனுப்பிடு. இல்லாட்டினா ரஜினி மறுபிறவியா என்னமோ ஒரு அதிசய பிறவியா அதுல வந்து உங்களை வந்து டார்ச்சல் பண்ற மாதிரி நான் வந்து டார்ச்சல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னைய என் உடம்புக்குள்ள அனுப்பலன்னா சொல்லிட்டேன். யமதர்மராஜா, உடனே என் ஆவிய என் உடம்புக்குள்ள பூத்தி விடுறிய. இல்லாட்டினா நான் மேலோகத்துக்கு வந்து என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதா அம்மா. ஐயோ, இப்படி அடியாயமா செத்து போயிட்டாலே என் மருமவா. இப்ப நான் சீரியல் பார்த்தே ஆகணும். சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரிமோட்டை பிடிங்கி என்னத்தையாவது ஒண்ணு மாத்திட்டுடப்பா. இப்ப எனக்கு மாத்ததுக்கு ஆள் இல்லல்ல. இப்ப என் கையில ரிமோட் இருக்கு. நான் சிறகடிச்சு பரப்பம்லானுமே. ஆனா இப்ப எனக்கு சிறகடிக்க ஆசை பாக்குற எண்ணமே இல்லையே. அதை விட சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. அப்புறம் பாக்குற சிறகடிக்க ஆசைய. ஐயோ, இப்படி அநியாயமா பேட்டியம்மா. இனிமே யார் என் கூட சண்டைக்கு வருவா? ஒருத்தரும் சண்டை போட ஆள் இல்லாம எனக்கு போர் அடிக்குமே. என்ன பத்தர ஆசாத்தி, இப்படி அநியாயமா பேட்டியம்மா. எந்திரியம்மா எந்திரி, தண்ணீரை தொட. சரி, கொஞ்ச நேரம் அப்படி கடை. நான் போயிட்டு பீரவை திறந்து நல்ல நல்ல பட்டு புடவெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து கண்ணாடியில் வச்சு பார்த்து நமக்கு எது சூட் ஆகும்னு பார்த்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு வாரேன். அவளத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு பேட்டியம்மா. இப்படி எத்தனை நாள் என் பையலை ஏமாத்தி அவளை புடவையும் வாங்கியிருப்பேன். சீட்டு போட்டு வாங்கினேன், அப்படி போட்டு வாங்கினேன், இப்படி போட்டு வாங்கினேன், எம்பிட்டு புடவை நகை நட்டு சேர்த்துருப்பேன். இப்ப எல்லாம் எனக்கு என் மொபைலுக்கும் தான். நடக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் நான் நடக்கவே விட மாட்டேன். நான் ஆவியா வந்தனாலும் பழி வாங்குவேன். என் நகையை யாருக்கும் தரமாட்டேன். என் புடவையும் யாருக்கு நான் தரமாட்டேன். என் பையலுக்கு நல்ல அழகான பொண்ணா, நல்ல லட்சணமா, அடக்க ஒடுக்கமான பிள்ளையா, நல்ல பிள்ளையா பார்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சு நகை நட்டோட பிள்ளைய எடுப்பேன். நீ சந்தோஷமா வீட்டு வண்ண. ஓஹோ, அப்படி ஒரு ஆசை வேற இருக்கா? நான் நடக்கவே விட மாட்டேன். என் பையல மிரட்டுவிய, உனக்கு அம்மையை பிடிக்குமா என்னைய பிடிக்குமான்னு. அவன் கூட உன்னையதான் பிடிக்கும், எங்க அம்மையை விட உன்னையதான் பிடிக்கும்னு சொல்லுவான்ல. இனிமே நீ எப்படி மிரட்ட முடியாது. அவன் உன்னைய பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இனிமே என்னைய மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லுவான் அவன். ஏன்னா நீ தான் இப்ப எக்ஸ்பீரி ஆயிட்டியே. கிளவி, எக்ஸ்பீரி ஆக வேண்டிய வயசுல இது இன்னும் இருக்குது. நான் எக்ஸ்பீரி ஆயிட்டேன்னு சொல்லுது வேறு. சரி, நான் போயிட்டு பீரோல எல்லாம் பத்திரமா இருக்கான்னு பார்த்துட்டு வாரேன். இனிமே உனக்கு தெரியாம எதையும் நான் ஒளிச்சு வச்சு திங்க வேண்டியதில்லை. ஒளிச்சு என் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. எனவே எல்லாம் என் விருப்பப்படி பண்ணலாம். இன்னைக்கு ஒரே சந்தோஷமான நாளா இருக்கு. வா, என்னலாவுமா இப்படி அநியாயமா பேட்டிய பாரு. நீ செத்தது எல்லாருக்கும் வசதியா போச்சு. இதுக்குதான் தொந்தியும் தொப்பையுமா வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் தின்னுட்டு இப்படி கொலஸ்ட்ரால இழுத்து வச்சுட்டு கிடக்காதன்னு சொன்னேன். கேட்டியா? இனிமேதான் வாக்கிங்னு போய் கொஞ்சம் உடம்ப ஃபிட் பண்ணணும்னு நினைச்சேன். கடைசியில எல்லாம் நாசமா போச்சு. அநியாயமா அட்டடக்கு வந்து இப்படி செத்து பேட்டிய உமா. அப்படியே உமா எந்திரடி. நீ எந்திக்கலன்னு வையி, உன்னை ஒரேடியா குழியில போட்டு முக்கிடுவாங்க. அதுக்குள்ள எந்திச்சிரு, தயவு செய்து எந்திச்சிரு. எந்திரடி குந்தாணி, எந்திரி. எந்திக்கலன்னா உன்னையும் ஒரேடியா குழியில போட்டு முக்கிடுவாங்க. எந்திரி. நீ எந்திக்க வரைக்கும் நீ நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். எந்திரி. இனிமே மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் போய் என் மருமவாய் செத்துட்டா எல்லாரும் வாங்கன்னு போய் கூப்பிடுவோம். ஐயோ, ஓடியாங்க என் மருமவா செத்துட்டா. எந்திரலாவுமா எந்திரி. கிளவி ஊரே கூட்டு வந்து உன்னைய குழியில தோண்டி முக்க போகுது. எந்திரி. ஐயோ, ஓடியாங்க உமாளுக்கு என்னமோ ஆயிருச்சு. மூச்சு பேச்சலாம கிடக்காங்க. ஓடியாங்க. என்னக்கு அந்த பொம்பளை இப்படி சொல்லிட்டு ஓடுது? அதான் மீனா, எனக்கு ஒண்ணும் புரியல. உள்ள போய் பாப்பமாக்க. ஐயே, எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது போலீஸ் கேஸ் ஆகி போச்சுன்னா என்ன பண்ண? இது என்னமா ஆயிருச்சுன்னு தான் சொல்லிச்சு. செத்துட்டானே சொல்லிச்சு. அந்த பொம்பளை அப்படிதான் சொல்லிக்கிட்டு ஓடுது. அட கடவுளே, இன்னைக்கு கூட அவளை பார்த்தேன்னா நானு. செருப்பு அறந்து போச்சுன்னு காலேஜ் வீட்டுல நடந்து வந்துகிட்டு இருந்தா. நான் என் செருப்பு ஒண்ணு கொடுத்தேன். உன்னை நான் செத்தாலும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டுலாம் போனா. ஐயோ, அவ செத்தவன் தேடி வருவாளா? நீ தேடி எக்க இந்தாங்க மீன் குழம்பு வேண்டாம் பிடிங்க. ஏழா குழம்பு வேணும்னு கேட்டுதானே வந்தேன். நமக்கு மீன் குழம்புக்கு அவ ரொம்ப ஆசைப்படுவா. மீன் குழம்பு கறி குழம்பு எதை கண்டாலும் விடமுண்டா. இப்ப பின்னாடியே ஒருவேளை வந்துட்டானே என்ன பண்றது வீட்டுக்கு போகும்போது? அதனால பிடிங்க குழம்பு வேண்டாம். ஐயோ, ஊத்திட்டேன் கொண்டு போ.
அதெல்லாம் ஒண்ணும் பின்னாடி வர மாட்டா, அவ செத்துலாம் போயிருக்க மாட்டா. அந்த பொம்பளை தெரியாம சொல்லிட்டாடாக்கும். நீ வச்சுட்டு வா, வேணா போய் எல்லாரும் போனவனா உள்ள போய் என்ன ஏதுன்னு எட்டி பார்த்துட்டு வருவோம். சரிக்கா, இந்த இருங்க, இப்ப அந்த குழம்பு கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு ஓடி ஆரப்போம். ஐயே, என்னாச்சுன்னு தெரியல இந்த உமாளுக்கு. பக்கத்து வீடா வேற போச்சு. நம்மகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்பாவள. மாமியார் மருமவா தகராறுக்குள்ள நம்மளே எதை இழுத்து போட்டுறாம. நீங்களுமே பீடி சுத்தியதை பார்த்து எனக்கு ஒரு ஆசை பத்துக்க, கொஞ்சம் சுத்தி பார்க்கணும்னு. சுத்தி பார்க்கணும்னா கொஞ்சம் அப்ப இலைய நீங்க காசு கொடுங்க ஒரு நாள். நான் பீரியடைக்கு போவோம்ல, வாங்கி தரேன். அப்புறம் வெட்டி ஆசு கத்திரிலாம் நம்ம கிட்ட இருக்குல்ல, வெட்டி தரேன். அதுல பிராக்டிஸ் பண்ணுங்க. சின்ன பிள்ளைல என் பூ மறிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரை வெட்டி தான் அதுல பழகினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இலை நல்லா இல்லாத இலை இருக்கும்ல, அப்புறம் அதுல பழக வச்சேன். அதுக்கப்புறம் அவ அப்படியே பழகிட்டா. ஆமா பத்தியா, பேப்பரை கட் பண்ணி கூட அதுல பழகலான்னு. நம்ம அதுல பழகலாம், இருந்தாலும் இலையில பழகுற மாதிரி வராது பத்துக்கிட்டுங்க. இலைய நான் தந்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட எனக்கு இப்போ நிறைய இலை கழிவு வருது பத்துக்கிடுங்க, தட்டுப்படாய போயிருது. அதனால நானே காசு கொடுத்துதான் இலை வாங்கிட்டு வரேன். அதனாலதான் தரல. சரி சரி பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னொரு நாள் கத்துக்கிடியே, இதுல என்ன இருக்கு, நமக்கு வீட்டு வேலை அது இதே சரியா இருக்கு. நீ சுத்துறத பார்க்கும்போது ஒரு ஆசை. அடா என்ன பண்றீங்க? பத்திராளி அக்காவும் இங்கதான் இருக்காவ போல இருக்கு. யாரது? லட்சுமியா? வா வா. என்னக்கா இங்க இருந்த மாதிரி இருக்கு இந்த நேரத்துல? சும்மா வந்து நேரம் போகலன்னு. வாங்கக்கா உட்காருங்க. என்ன சரசு, உன்னைய ஆளையே பார்க்க முடிய மாட்டேங்குது. எங்கக்கா வேலையும் நேரமுமே கரெக்டா இருக்கு, வேற எங்க வாரது? உங்க வீட்லயும் உங்க அக்கா வந்திருந்தாவல்ல, வேற நீங்களும் வேற வேலை பிஸில கிடப்பியா, உங்களை தொல்ல பண்ணாண்டாமதான் வரல. எங்க ராணி அக்கா? அவ தூங்கியா? கூட கொஞ்ச நேரம் படுக்கேன்னா எனக்கு தூக்கம் வராண்டே நிச்சி. அதான் சரி மெதுவா போயிட்டு வருவோம், உன்னையும் பார்த்து 2 3 நாள் ஆன மாதிரி இருக்கேன்ட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா பத்திராளி அக்கா இங்கதான் இருக்காவ. நான் சும்மா வந்து எனக்கு நேரம் போகலன்னு. நீ தோட்டத்துக்கு பெருப்பியா இருக்கும்னு பார்த்தேன், போகல. நேற்று நல்லா தண்ணி பச்சனைக்கு கொஞ்சம் கூறாப்பா நடந்துல, நைட்டு ராத்திரி கொஞ்சம் மழை வந்துச்சுல, அதனால சரி போகாதுன்னு நாங்களும் கடந்துக்கிட்ட வீட்டிலே. இப்படி தோட்டத்தை பார்த்தாலும் வழங்கதான் செய்யும் போ. ஆமா பத்தியில நானும் ஒழுங்கா போகவே மாட்டேங்க. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருந்துச்சு நெக்கி, அதனால போகல. நேற்று எல்லாரும் போயிட்டு வந்தோம், அங்கதான் கடந்தோம். எக்க 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 இன்னத்துக்கு இந்த பறக்க வெட்டி பின்னங்கால பெடரில் தட்ட ஓடியாருது. ஆமா, என்னாச்சு பெரிய பொண்ணுக்கு? ஏன் இப்படி ஓடியாரா? அழுதுகிட்டு ஓடியார மாதிரி இருக்கு. எக்க 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 உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன என்ன கொஞ்சம் நின்னுட்டு பொறுமையா சொல்லி, ஏன் அழுதுட்டு நடக்கா? உன் மாமியார் என்ன அடிச்சு வெளியே பத்திருச்சா? பண்ணாலும் பண்ணிருக்கோம், இவ பண்ணிய வேலைக்கு அடிச்சு பத்தாம சும்மாயே இருக்கும் போல அந்த மம்பளை. எல்லாம் என்ன பெரிய பொண்ணு, என்னத்துக்கு போய் அழுதுட்டு நடக்கா? என்னன்னு சொல்லு. எக்க எக்க அங்க உமா உமா உமாளுக்கு என்னலா? உமா செத்துட்டாளாங்க. ஏன்னா என்ன சொல்ற, உண்மையாவா? இங்க பாரு பெரிய பொண்ணு, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் என்னைய விளையாடிக்கிட்டு இருக்காத. எதுவும் பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? இந்த மாதிரி விளையாடிய வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கிட கூடாதாமா சொல்லிட்டேன். எக்க உண்மையாதாங்க சொல்றேன், நான் எங்க உங்ககிட்ட விளையாட போறேன். அதுவும் இந்த விஷயத்துல விளையாடுவேன்னா சொல்லுங்க. உனக்கு யாரெல்லாம் சொன்னா? உமா மாமியார் தான் இப்பதான் வந்து எங்க மாமியார்ட்ட சொல்லிட்டு போகுது. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. அதான் எனக்கு கையும் உடல காலும் உடல, எனக்கு அங்க போய் பார்க்க தைரியம் இல்லை. அதனாலதான் உங்ககிட்ட சொல்ல ஓடியிருந்தேன். எனக்கு நம்பிக்கை இல்லக்க. ஆமா லட்சுமி, இவளுக்கு ஒரு வேலை இல்ல. மாமியாரி இவளை அவ செத்துட்டாம்பா, அவளை இவா செத்துட்டாம்பா, மாறி மாறி இவ்வளோ பாட கட்டிட்டு அடப்பாளுவ சும்மா. எக்க அது பேசியதை பார்த்தா அப்படி தெரியலக்க. தூங்கிட்டு நடந்தாலும் மாமியார் மாலையை போட்டு கொண்டு வந்து சுடுகாட்டு கொண்டு போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கு நிலைமைங்க. ஆமா, இவ்வளோ சும்மா விளையாடுவாளுவ நம்மள பிராங்க் பண்ணியன்னு நான் நம்பாண்டேன். எக்க எதுக்கு வாங்கக்க, ஓரிட்டு பார்த்துட்டு வந்துருவோக்கா. எனக்கு வந்து பொய்யாதான் இருக்கணும்னு தோணுது. வாங்கக்க. எக்க இந்த மாதிரி விஷயத்துல யாரும் விளையாட மாட்டாவக்க. நம்ம எதுக்கு ஒரு போய் பார்த்துட்டு வந்துருவோமா? இல்ல பயமுறுத்தாதீங்களா, எனக்கு வயித்த கலக்குது. நான் வரல, நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க. அட வாலட்சுமி, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். வேற ஒரு பார்க்க ஒருத்தையும் வரலன்னு சொல்லிட்டு வாழ்வே. அங்க உமா வீட்டு வாசல்ல தான் ஊரே ஒண்ணு கூடி நிக்குது. வாங்கக்கோ, போய் பார்த்துட்டு வருவோம். எந்திரி லட்சுமி, வா போவோம். ஐயோ மருமகளை எந்திரிமா எந்திரி. இனிமே யாருமா இருக்கு கணக்கு? எந்திரியம்மா. அத்தே அதை செஞ்சு கொடுங்க, அத்தே இதை செஞ்சு கொடுங்கன்னு சுத்தி சுத்தி வருவாளே. இனிமே யார் என்கிட்ட வந்து அப்படி கேப்பா? நான் செஞ்சு வைத்த சட்டி சோத்தையும் ஒன்னு அலப்பி குழப்பி தும்பாளே. இனிமே யார் அப்படி ரசிச்சு ருசிச்சு தும்பா? யார் ஆசாத்தி? உன் உயிரை எடுத்ததுக்கு பதிலாக அந்த கடவுள் என் உயிரை எடுத்துருந்துருக்கலாமே. அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லையா? சோ பாவம், என்ன பாசம் வச்சிருந்துருக்கா மருமவா மேல. நம்ம கிட்ட தான் சும்மா குறை சொல்லுவா போல இருக்கு. ஆமா, இவ்வளோ படுத்திய பாட்டுக்கு இவ்வளோ இப்படி தாங்கியால எனக்கே மனசு ஒரு நிமிஷம் நொந்து போச்சு. அவ கடந்து அழியதை பார்க்க.
செத்து புடங்கணுங்க கடக்கா பாரு குந்தாணி. எந்திரிச்சு தொலைவான்னு பார்த்தா தொலைய மட்டுக்கா எந்திரிச்சு. அந்த கிளவி கொடுக்க பெர்ஃபார்மன்ஸ்ல அவ சிவாஜி கணேசனே தோத்துருவாரு போல இருக்கு. யார் சொன்னா சிவாஜி செத்துட்டாரு? இந்த என் மாமியார் உருவத்துல இருக்குதே. நடிப்ப பொழந்து கட்டுது. நடிக்க ஆள் இல்லைன்னா வந்து என் மாமியாரை தூக்கிட்டு போங்க. உமா பாருமா எந்திரிச்சு பாருமா, உன் கூட்டாளி எல்லாம் வந்திருக்காம பாருமா. பெரிய பொண்ணு எப்படியாவது என்னைய காப்பாத்திரு. என்ன ஒண்ணும் இல்ல, சின்ன ஆட்ட நடக்குதா, காப்பாத்திரு. பாருமா உன் கூட்டாளி எல்லாம் வந்திருக்காம பாரு. நான் இங்கதான் இருக்கேன் பாருங்க. ஐயே எல்லாம் சொன்னது உண்மைதான் போல இருக்கே. நான் கூட சும்மா சொல்லி அழுவன்ல நினைச்சேன். எல்லாம் உமா தூங்காதெல்லாம் எந்திரி. நீ தூங்கிக்கிட்டு தானே இருக்க. பிராங்க் பண்ணாம எந்திரிலா. எந்திரி உமா, சோறு குடு குழம்பு குடுன்னு எப்ப பார்த்தாலும் சோறு என்ன புஞ்சிருக்கியன்னு கேட்டுட்டு வடி ஓடி வருவியே. இன்னும் யாரு வருவா இப்படி? எந்திரிச்சிரு. என்ன அவ்வளோ நேரம் சோறு வேணும்னு வருவா, குழம்பு வேணும்னு வருவான்னு அதுக்கு மட்டும் தான் வருவானா? வேற எதுக்குமே வர மாட்டேனா நானு? இருந்தாலும் எனக்காக எல்லாரும் அழும்போது அதை பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. என்னைய பிரிஞ்சு எவ்வளோ நேரம் என்ன ஃபீல் பண்ணியாவ? இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் உமா? செத்தாலும் சந்தோஷமா சாவேணுமே. எந்திரிச்சிரு உமா, எந்திரிச்சிரு, எந்திரிச்சிரு உமா, எந்திரிச்சிரு. நான் உன்னைய சாவ விட மாட்டேன். எந்திரிச்சிரு, 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 எந்திரிச்சு வா, எந்திரிச்சு வா. ஐயே என்ன என்ன இழுக்குது மறுபடி? என்னது இது? ஆடாடா செத்தவள உயிரோட கொண்டு வந்துட்டாளுவளே. பெரிய பொண்ணு என்னைய காப்பாத்திட்ட. ஐயோ செத்தவ எந்திரிச்சிட்டா பேயி. ஐயோ எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க. ஐயோ யமலோகத்துக்கு போனவ அங்கேயும் சண்டையை போட்டுக்கிட்டு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுக்கிட்டு இங்க வந்துட்டாளே. யம தர்மராஜாவே உன் டார்ச்சர் தாங்காம உன்னை மறுபடியும் புலகத்துக்கு திருப்பி அனுப்பிட்டாரா? ஐயா என்ன இவ சாவலையா உயிரோட தான் இருக்காளா? கொஞ்சம் சீக்கிரம் வந்து தூக்கிட்டு போ அந்த பார்சல. இவ முழிச்சானா என்னையதான் முத யமலோகத்துக்கு அனுப்புவா. ஐயா என்னைய யாராவது காப்பாத்துங்க. ஐயா என்ன யாராவது காப்பாத்துங்க. எலாடி இன்னைக்கு வீட்டுக்கு வா, உனக்கு சங்கு தான் பாரு. என்னடா குடும்பமா சேர்ந்து பிராங்கா பண்ணிக்கிட்டு திரியறீங்க? அட லெச்சு, நானே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் போங்க. ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டேன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தேன்னா அது கேஸ் ட்ரபிளா இருந்திருக்கு. அது ஒரு மாதிரி என்னமோ பண்ணிட்டு திரும்பி என் உயிர் வந்துட்டு. தூர போலாம். நான் பதறி அடிச்சுக்கிட்டு வந்தேன். எனக்கு கையும் உடல கால் உடல வயிற்றே கலக்கி போச்சு. பரவாயில்ல, நான் செத்தா யாரெல்லாம் வருத்தப்படுவான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. சொன்னேன்லக்க இவ்வளவு இப்படிதான் பண்ணுவாளுவேன். இவ அவளை சாவடிப்பா, அவ இவளை சாவடிப்பா. ஆளாளுக்கு ரெண்டு சாவடிச்சுட்டே திரிங்களா? இவளுக்கு வேற வேலை இல்ல. லட்சுமி சரசனா வீட்டுக்கு போயிட்டாரே. நானும் வரேன். ஏலாம் இப்படியெல்லாம் விளையாடாதீங்களா, பயமா இருக்கு. நான் யமலோகத்துக்கே விட்டு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. நல்ல வேலை பெரிய பொண்ணு என்னைய காப்பாத்திட்டா. நல்லா காப்பாத்துனா போ. நான் வாரேன். என்ன வேலை பண்ணி அழுவம்மா, ஊரே ஒண்ணு கூடி செத்துட்டா நிட்டுவேன். பெரிய பொண்ணு என் உயிரை காப்பாத்தின தெய்வமே, உன்னைய என் உயிர் இருக்க வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். அன்பேண்டா.